ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரை வரவேற்போம். தமிழ்நாட்டில் மும்மொழி வசஸ் இருமொழி அப்படிங்கிற அரசியல் போயிட்டுருக்கு. அது குறித்து பேசுவோம். அதற்கு முன்னாடி சமீபத்தில் நீங்கள் காசி போயிட்டு வந்திருந்தீங்க. காசி தமிழ் சங்கமத்தில் உரையாற்றிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? காசி தமிழ் சங்கம் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வருவது அது எவ்வளோ பெரிய முயற்சி அப்படிங்கிறது எழுத்தாகவும் எண்ணாவும் பார்க்குறத தாண்டி நிஜமாக பார்க்கும்போது அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. பாரத பிரதமர் அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை துவக்கின போதே பெரிய விஷயம், நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கனெக்ட் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் நிஜத்தில் போய் பார்க்கும்போது ரொம்ப அந்த பிரம்மாண்டத்துடைய வீரியம் நமக்கு தெரிஞ்சுது. திரும்பின இடம் பூரா காசி தமிழ் சங்கம். பிரதமர் வேட்டி சட்டையில் அவருடைய ஃபோட்டோ போட்டு ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில் ஊர் புறம் போடு, காசி புறம் போடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காசியில் இருக்கிற யாருக்கும் தமிழ் தெரியாது, சரிங்களா? அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு விருந்தினர் வரவேற்கிறதுக்காக இதை ஒரு இந்தியாவுடைய பிணைப்புக்கான ஒரு விஷயமாக கொண்டு வந்து எவ்வளோ பெரிய ஆச்சரியமான பண்ணி காசி முழுக்க போடு. அது அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில், ஏர்போர்ட்டில், பொது இடங்களில், பப்ளிக் பிளேஸில், அந்த அவங்களுடைய ஸ்கொயர்ஸில், ரவுண்டானால எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரதமரும் முதலமைச்சரும், அதான் அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கிற மாதிரி காசி தமிழ்ச்சங்கம் வணக்கம் காசி, வணக்கம் தமிழகம் அப்படின்னு ஃபுல்லாக போட்டு அவ்வளோ போட்டுருக்காங்க. அது எவ்வளோ பெரிய மாஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய வேறு ஆட்களை பூரா அவங்க வரவேற்று கொண்டு போயிருக்காங்க. நான் போயிருந்த போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய பல்கலைக்கழகத்துடைய தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்க பல்வேறு பகுதிகளில். ஆமாம் இப்போ திருவாரூர்லேருந்து, புதுச்சேரியிலேருந்து, சென்னையிலேருந்து, எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நாடு முழுக்க இருந்து வந்தாங்க. தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க. அவ்வளவு வைப்ரன்ஸ். அவங்க பசங்க அப்படியே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. நான் யார்கிட்ட போய் பேச போகிறோமோ, நம்ம இந்த குரூப்புக்கு தெரியுமா தெரியாதா, அந்த ரங்கராஜ் பாண்டே சென்னையில் தெரியும், அங்கே காசியில் தெரியுமா இல்லையா போனால் கொண்டாடி தீர்த்தாங்க. 70% கூட நம்ம மக்கள். அங்கே பிரமாதமான நாதஸ்வரம், தவிழ் இசை, பிரமாதமான நாட்டுப்புற இசை நம்முடைய தென்னிந்திய பண்பாட்டு கழகம் ஏற்பாடு பண்ணியிருந்துச்சு. அடித்து துவம்சம் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக 1000 முறை பார்த்துட்டேன். ஆனால் அந்த கங்கை நதி கரையில் அந்த நமோ காட்டில் அது பின்னாடி பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக செலுத்துச்சு. நான் சும்மா மிகைக்காக சொல்ல ரியலாக, அதாவது நான் பார்த்த பறை இசை தான், நான் பார்த்த பொய்க்கால் குதிரை தான், நான் பார்த்த மாடு விடுறது தான், அந்த நெருப்பில் எரிக்கிறது தான், எல்லாமே கரகாட்டம், தப்பு எல்லாமே அங்கே இருக்குது. அது எல்லாமே பார்த்தது. ஆனால் அந்த கங்கை கரை பேக்ரவுண்டில் அதை பார்த்து ஹிந்தி குரூப் ஃபுல்லாக ஏன்னா அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்லேருந்து இவர் கஜேந்திர ஷெகாவத் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் ஹிந்தி குரூப்பு. அந்த குரூப்புக்கு மத்தியில் நம்முடைய கலையை நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சிலிப்பு ஒன்று வருது பாருங்க. அது ரொம்ப ஆச்சு. நமக்கு கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் ஒரு பெரிய பதவியில் வர்றாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுற மாதிரி, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம்லாம் கொண்டு. ஆனால் அந்த இடத்துல நம்முடைய டிஸ்பிளே பண்ணது ஒரு பெரிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. அது அவ்வளோ கொண்டாடினாங்க. ஏன்னா அது ரொம்ப புதுசு. அவங்கெல்லாம் அவங்களுக்கும் ஒரு கிராமிய கலை வடிவம் உண்டு அந்த ஊருக்கும். ஆனால் நம்மகிட்ட அந்த கிராமம் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப நேரம் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு 10-15 விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ தப்பாட்டங்கிறதே தனியாக ஓடும், புரியுங்களா? பறை இசை தனியாக ஓடும், பொய்க்கால் குதிரை தனியாக ஓடும். இந்த மாதிரி எல்லாமே தனி. அது எல்லாத்தையும் ஒரு 1 ஹவரில் கிளப் பண்ணி டக்குன்னு அவங்க பண்பாட்டு மையத்தில் ஆர்கனைஸ் பண்ணி அடிச்சு துவம்சம். ஒரு சினிமா மாதிரி, ஒரு 2020 மேட்ச் மாதிரி குடுக்குன்னு ஓடிச்சு. அஜெண்டாவே என்ன இருந்தது அவங்களுக்கு அந்த நாளுக்கான அஜெண்டா? எதுவுமே கிடையாது. தமிழையும் காசியும் மீட்டெடுப்பது மட்டும், அந்த உறவை மீட்டெடுப்பது. நிகழ்ச்சி நிரலாக கேட்குறேன். அதான் ஒன்றுமே இல்லை. அவங்க எல்லாம் வரவேற்பு, அதுக்கப்புறம் நான் பேசினேன், அதுக்கப்புறம் அமைச்சர் பேசினாங்க, அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி, முன்னாடி கலை நிகழ்ச்சி, இவ்வளோதான். அது அஜெண்டா அவ்வளோதான். அவங்களுக்கு என்னன்னா ஒரு என்கரேஜ் பண்ணுறது. இப்போ என்ன காசி தமிழ் சங்கம் நடக்குதுன்னா ரோட்டில் போனால் கூட யாருன்னு சொல்லலாம். நாங்களே வழி தெரியாமல் தான் நாங்கள் லோக்கல் இருந்துச்சு தமிழ் சங்கம் என்ன லெஃப்ட்டில் போ ரைட்டில் போ தெளிவாக சொல்லலாம். தமிழ் சங்கம் அப்படின்னு என்னடான்னு யாரும் கேட்கல, புரியுங்களா? அப்போ காசி மக்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு யோசிக்கும், புரியுங்களா? நான் தான் என்னுடைய சேனலில் போட்டிருந்தேன், நரேந்திர மோடி பண்ணுறது தமிழ் திணிப்புன்னு போட்டிருந்தேன். அன்றைக்கி அங்கே பேசின போது போகிற இடம் போனால் தமிழை கொண்டு சேர்த்துட்டார்ல. இந்த தமிழுக்கும் அதுக்கு என்ன இருக்கு? காசிக்கும் தமிழுக்கும் மட்டும் சம்மந்தம் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். காசிக்கும் இந்தியாவுக்குமே சம்மந்தம் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்கள் மலையாளத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான படம் வந்துருச்சு, பேர் மறந்துட்டேன். அந்த ஒரு வீட்டு பெருசு காசிக்கு போக ஆசைப்படுவார். தொந்தரவாக பண்ணி போகக்கூடாமல் தடுத்துட்டே இருப்பாங்க, நல்ல விதமாக. அது ஒரு காமெடியாக பண்ணியிருப்பாரு. கடைசியில் ஒரு காசி யாத்திரை போயிட்டு வருவார், மலையாள படம். ஸோ அந்த காசிங்கிறது தமிழுக்கு மட்டுமே சொந்தம் இல்லை, இந்தியா முழுமைக்கு சொந்தம். ஆனால் அதை தமிழோடு ஒரு ஆழமாக, பாரதியார் படித்த பூமி இது, புரியுங்களா? அந்த மாதிரி தமிழோடு ஆழமாக தொடர்பு வைக்கும்போது நமக்கு தான் காசி ராமேஸ்வரங்கிறது சினானிம்ஸ். காசினா நீங்கள் அடுத்த வாரத்தை ராமேஸ்வரம் சொல்லி தருவீங்க. அப்படி இருக்கக்கூடிய உணர்வை காசிக்கும் சொந்தம் இல்லாமல், தமிழ்நாட்டுக்கும் சொந்தம் இல்லாமல், குஜராத்லேருந்து ஒருத்தர் அவளை கிளப்பி விடுறார்.
அப்போ அதுதான் நான் வந்து சிறுக்கூடிய இந்த நேஷனல் இன்டகிரேஷன் நம்ம பார்க்குறோம்ல, அந்த நான் தேசிய ஒருமைப்பாடு அதை நான் கண்கூடா பார்த்தேன். அங்கே ஹிந்திக்காரங்க அவ்வளோ இருக்காங்க. நாங்கள் ஒரு 40% க்ரௌடு ஹிந்திக்காரங்க, லோக்கல் க்ரௌடு. அந்த நமோ காட்டில் அவர் சொன்னால், நான் வந்து கலெக்டர் நாங்கள் பேசினேன், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் கலெக்டராக இருக்கிறாரு. அவர் சொல்றாரு 20,000 பேர் எவ்ரிடே வர்றாங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம் இல்லாட்டாலே. அது அவ்வளோ முக்கியமான காட்டாக மாறிச்சு. இது கேட்பாரற்று புறம்போக்காக இருந்த ஒரு இடத்த வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணி நம்ம காட்டம் கொண்டு வந்துட்டு அங்கே சிலைகள் பொழுதுபோக்கெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறார். அப்போ முக்கியத்துவத்தை எப்படி கூட்டிக்கிட்டே போறாருன்னு பாருங்க. அந்த இடத்துல காசி தமிழ் சங்கம் வைக்கும்போது எல்லா மினிஸ்டர் வர்றாங்க. நீ கவர்னர் போயிருந்தாரு, பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை போயிருந்தாரு, நான் போய் கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்த் ஜேபி நடுவர் தர்மேந்திர பிரதான் வந்தார். அங்கே வந்து அந்த இருமொழி மும்மொழி கொள்கை ஆரம்பிச்சது அங்கே தான். உங்களுக்கு புரியுங்களா? அப்படி நான் என்ன கேட்குறேன், நரேந்திர மோடி ஒன்று ஆரம்பிச்சாரு, முடிஞ்சு போச்சு. அந்தந்த ஊரில் பார்த்துக்கங்க பாட்டு முடிச்சு போடலாம். தமிழ்நாட்டில் ஐஐடி பண்ணுது, அங்கே வந்து பிஹெச்யூ பண்ணுறாங்க, 2 வந்து கொலாபரேட்டில் பண்ணுறாங்க. நீ பண்ணாட்டி போட்டு இருக்கலாம்ல. அவர் ஏன் இத்தனை மந்திரி அனுப்பணும்? நீ டேட் கேட்டால் எல்லா மந்திரி இப்படி ஓடி வந்துருவாங்களா? அப்போ இந்த நாடே இது எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். காசி தமிழ் சங்கத்தை வெற்றிகரமாக கொண்டு வரணும் நாடு எவ்வளோ. அப்போ இந்த ரெண்டு பகுதி மக்களுக்கு உள்ளது பிணைப்பை வந்து திரும்பி மீட்டு உருவாக்கம் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லான எக்ஸசைஸ். தமிழக பாஜக இதை அந்த அளவுக்கு பறைசாற்றவில்லை என்று உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா? எப்பயுமே தமிழக பாஜக வந்து அவங்க எவ்வளோ செயல்படணுமோ அவ்வளோ செயல்படலன்னே நினச்சிட்டு இருப்பேன். உங்களுக்கு தமிழக பாஜக அண்ணாமலை ஒருத்தர் தான் தெரியும். அதை தாண்டி 50 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே செய்யணும்ல. ஊர் கூடி தேர்தெடுத்தா தானே வரும். ஊருக்கை ஓசை வந்து எப்பயுமே வராதுல்ல. அது வந்து நான் நீங்க சொல்ற அளவுக்கு இந்த காசி தமிழ் சங்கத்தை பத்தி பேசி நான் யாருமே பார்த்தது இல்லை. அது நான் பார்த்துருக்கேன். அதான் நம்ம திரு ஏபி முருகானந்தம் ஒரு போட்டோ போடுறாரு. நான் வந்து இங்கேருந்து அங்கே போய் கும்புக்கு போயிட்டு வந்தேன், ஒரே ஆளா பைக்ல போயிட்டு. இது வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்க. பாருங்க, நீ காசியில நான் சாமி கூட போன அன்னைக்கு 1.5 லட்சம் பேர் வெளியே இருந்திருப்பாங்க ரோட்ல. 1.5 லட்சம் பேர். நான் கலெக்டர் கேட்குறேன், திருப்பதியில் 1 லட்சம் பேர் சாமி கும்பிட்றாங்க, எவ்வளோன்னா நாங்கள் 8 லட்சம் பேர் சாமி கும்பிடுவோம். கற்பனை பண்ணி பாருங்க, திருப்பதி நமக்குலாம் எவ்வளோ க்ரௌடு. அப்போ அதில் பாதி அடக்கத்தோட உங்களுக்கு புரியுதுக்கா சொல்லிடுறேன். அந்த க்ரௌடில் எவ்வளோ பேர் சார் பாண்டேசார்ன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாண்டே பிரபலம் இல்லை, அவ்வளோ தமிழர் அங்கே உட்காந்துருக்கான் அந்த சாமி கும்பிட உட்காந்து. அப்போ அந்த அளவுக்கு தமிழக மக்கள் எழுச்சியோடு உட்காந்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தா காசி தமிழ் சங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு ஸ்டிக்கர் ஓட்டலாம்னு சொல்றீங்களா? ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, ஓட்டல. லாபம் தமிழ்நாட்டுக்குல்ல. தமிழ்நாட்டில் இருந்து திருப்பதிக்கு நம்ம அனுப்புறோம் சார். டெய்லி பஸ் போகுது திருப்பதிக்கு, டெய்லி பஸ். தமிழ்நாடு அரசு போகும் சுற்றுலாத்துறை ஏற்பாடு. காலைல நீங்கள் 5 மணிக்கு போனீங்க, சாயந்தரம் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். திருப்பதி தரிசனம், காளஹஸ்தி தரிசனம், பத்மாவதி தாயார் தரிசனம், வீட்டுக்கு வந்துடலாம். சாப்பாடோட தரிசனம் 300 டிக்கெட்டோட. அதை மாதிரி நீ ஏற்பாடு நமக்கு காசு அடிச்சிருக்கலாம்ன்ற. நம்ம மாநிலத்துக்கு ஒரு வருமானம் வந்துருக்கணும், கலாச்சாரம் வந்துருக்கணும். நீ அரசியலாக பார்க்குற, நீ நம்மளும் பண்ணிக்கிடுவோன்ற. இப்போ நம்ம இந்த கும்பமேளா நடந்துச்சு, இந்த காசி நடந்துட்டு இருக்கு, 26ஆம் தேதி நடந்துட்டு இருக்கு. அதில் 65 கோடி பேர் வந்துருக்காங்க. பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார். 15 கோடி கழிச்சு விட்டுருங்க, 50 கோடின்னு வச்சுக்கோங்க. 50 கோடிங்கிறது 3/2 பங்கு பாப்புலேஷன், 3/1 பங்கு பாப்புலேஷன். சரிங்களா? 140 கோடி, 50 கோடி. அத்தனை 50 கோடி பேர் ₹1 செலவச்சு தானே 50 கோடி ஆச்சுல. ₹1 செலவச்சு தானே. லோக்கலுக்கு வருமானம் தானே. போட்டுக்கு வருமானம், சைக்கிளுக்கு வருமானம். யூ ஓன் பில். கும்பமேளால 4 கிலோமீட்டர் முன்னாடி நிப்பாட்டிடுறான். இங்கேருந்து பைக்கில் கொண்டு போய் நிப்பாட்டுற காசு சார் நம்ம ஊருக்கார சம்பாதிச்சிருப்பான்ல. அப்படி நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்குறேன். உங்களுடைய கருத்து இல்லை, இன்னும் உங்கள்கிட்ட பொது வழியை தானே வைக்கிறேன். இல்லைன்னு சொல்லி எனக்கு என்ன தயக்கம்? இப்படி 50 கோடி பேர் திரட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில கெப்பாசிட்டி இருக்கா? அப்ப நம்ம அந்த ஃபோர்சைட்டோட இருக்குமான்னு கேட்குறேன். நான் அந்த காசி தமிழ் சங்கத்தில் காசி மண்ணிலே பேசியிருக்கேன். கஜேந்திர சிங் ஷெகாவத்துக்கு அழைப்பு போட்டிருக்கேன், எங்க ஊருக்கு வாங்க, இதோட பிரமாண்டமான விஷயங்களா இருக்கு. நம்ம ஊர்ல எந்த ஊர் இதோட குறைஞ்சது? காசியோட. மதுரை குறைஞ்சதா? திருச்சி குறைஞ்சதா? ஸ்ரீரங்கம் குறைஞ்சதா? கபாலீஸ்வரர் குறைஞ்சவரா? கல்ச்சரல் டூரிசமா நம்ம பில்ட் பண்ணலாம். இதை 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு. இந்த வார்த்தை காசி தமிழ் சங்கம் உதிச்சது என்னுடைய பேட்டில நினைப்பேன், வித் ஆள் அடக்கத்தோட சொல்லி. இன்னும் அவர் சொல்றாரு, காசியும் ராமேஸ்வரம் நம்ம வந்து இந்தியாவுடைய கலாச்சாரம், இது ரெண்டுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கான்னு கேட்டாருங்க. 2014ங்க. இன்னைக்கு அவரே நினைச்சிட்டாரு, நீங்க செய்ய மாட்டீங்கன்னு அவரே நினைச்சிட்டாருங்க. அதுதான் சொல்லுவேன். அப்ப எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து போறானா இல்லையா? காசிக்கு ஒரு வீட்டுல இருந்து போறான். அப்ப போறான், அவனுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைச்சு? நீங்க ஆள் பிடிச்சு விட வேண்டியது இல்லை. அது ஒரு பொருளாதாரமாக இருக்கும். அவ்வளவுதான் பாயிண்ட். நான் பக்தியா பாக்குறேன், நீங்க கலாச்சாரமா பாருங்க. அவருக்கு பொருளாதாரமா பார்த்து போட்டு எனக்கு என்ன பிரச்சனை? ஆளுக்கு ஒரு லாபம் தானே, யாருக்கு நட்டம் கிடையாதுல்ல. நான் பக்தியா பார்த்தனால உங்களுக்கு நட்டம் கிடையாது, நீங்க கலாச்சாரம் பார்த்தனால அவருக்கு பொருளாதார நட்டம், எல்லாரும் லாபம் தானே. அங்க கடவுள் மறுப்பாளர் 4 பேருக்கு வந்து போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அவனுக்கு போட்டு காசு வந்துருதுல. நான் காசியில் அந்த அசிசி காட்டுலேருந்து மணிக்கர்ணிகா காட்டு போகிறேன். ஒரு ஆளுக்கு 100 ரூபா, குறைஞ்சபட்சம் 50 பேர் ஏறி உட்காந்துருக்குறோம். 5000 ரூபா ஒரு செகண்டில். ஒரு ட்ரிப்பில் 5000 ரூபா, அடுத்த ட்ரிப்பில் 10,000 ரூபா. ஒரு நாளைக்கு 10 ட்ரிப் மட்டும் போனால் 1 லட்சம் ரூபாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாங்க, மாதம் 30 லட்சம் ரூபாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? யாருக்கு? படகு ஓட்டிக்கு.
இது அரசு படகா இருந்தா அரசாங்கத்திற்கு அதுவும் இருக்குது. எல்லா விதமான அரசு உங்கள்கிட்ட வந்து எனக்கு தானே டாக்ஸ் வாங்கிட்டு போறேன், நான் எல்லாத்தையும் நான் டாஸ்மாக் மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணணும்னு சொல்லல. அவன் என்ன பண்ண உங்களுக்கு வருமானம் தான், நீங்க சந்தோஷப்படுவீங்களங்க. உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருமானத்தை சந்தோஷப்படுவீங்களா? அது அந்த ஃபெசிலிட்டேட்டாவது பண்ணாமான்னு கேட்குறேன். அப்படி பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியாக இருக்கான்னு. நான் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பிச்சு மண்டக்காடு பகுதி அம்மன்லேருந்து வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியிலேருந்து இங்கே திருவள்ளூர் வீரராக பெருமாள் வரைக்கும் எவ்வளோ கோயில் மட்டும் இருக்குது. இந்தியாவிலே அதிகமான கோயில் மட்டும் தான் இருக்குது. அதில் உண்டியில் இருக்க காசை எப்படி எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோமே தவிர உண்டியில் காசு போகிற வழி பார்க்குறோமான்ற. தமிழ்நாட்டு பொருளாதாரம் உயர்ந்துருங்க டூரிசம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா. அவ்வளோ பழமையான கோயில்கள் 1000 ஆண்டு பழமை சார். ஒரு காசி அங்கே இருக்குது சார், நம்மகிட்ட 100 காசி இருக்குது சார். எங்கள் ஊரில் ஒரு தென்காசி இருக்குது, எங்க ஊர்ல ஒரு சிவகாசி இருக்கு. நோ ஃபன். பாண்டியர் கட்டின தென்காசி சார். இந்த கோபுரத்தை கட்டி இந்த கோயிலை காப்பாத்துறவனுடைய காலை என் தலையில வச்சுக்கிறேன்னு பாண்டியன் சொல்லியிருக்கான் சார். அவன் காலை தூக்கி என் தலையில வச்சுக்கிறேன்னு பாண்டியன். எப்படிப்பட்ட பூமி சார் அது? அவ்வளவு கொண்டாடலாம் சார். இங்க நம்ம கொடை எவ்வளவு நிகழ்ச்சி தென்காசி திருநெல்வேலி எவ்வளவு கொடை இருக்கு, சுடலமான ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நம்ம பண்றோம். அதுதான் அறநிலையத்துறையோ இவங்களும் அதை செய்யறாங்களான்னு கேட்டு. இன்னைக்கு சிவராத்திரி வச்சுக்கோங்க சார். ஈஷா யோகா மையத்தில் 7 லட்சம் பேர் கூறாங்க. 7 லட்சம் பேர் சார். அட்லீஸ்ட் நம்ம ஏன் சார் பண்ணக்கூடாது? எவ்வளவு பொட்டன்ஷியல் இங்க இருக்குன்றேன். அவங்க செய்தால் நீங்க ஒரு ஆன்மீக அரசியல் முன்னெடுக்கிறீங்க என்று ஒரு குற்றச்சாட்டாக இந்த எங்க அண்ணன் 100 முறை சொல்லிட்டாரு சேகர் பாபா, ஆன்மீக ஆட்சின்னு சொல்லிட்டாரு. ஆசிரியர் வீரமணி தானே வருத்தப்படும், நான் ஏன் வருத்தப்படுறேன்? சந்தோஷம்ல போடுவேன். அது உண்மையா இல்லையாங்கிற விட்டுருங்க. அவர் 10 இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மட்டுமே சொல்ல தயக்கப்படலங்கிறீங்க. ஆமா, அவர் சொல்லிட்டே தான் இருக்காரு. அவர் சொல்ற இது ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னே சொல்லிட்டாரு. 10 சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் அது உண்மையா பொய்யாங்கிறது திரும்பி டிஸ்பியூட்டட் பாயிண்ட் செப்பரேட் விட்டுருங்க. அந்த செய்திகளை காசியை வச்சு எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக மார்க்கெட் பண்றாங்க. அங்கே வந்து எவ்வளோ அருமையான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வந்துருச்சு. அங்கே எவ்வளோ பெரிய கலாச்சார இணைப்பு நடக்குது. ஆல் பெனிஃபிட்ஸ் ஆர் வின் வின் பாலிசி. நான் ஜெயிச்சேன் நீ தோத்தங்கிற 2 பேரும் ஜெயிப்போம்ன்றாங்க. காசிக்கு கௌரவம், தமிழுக்கு கௌரவம். ஊர் நான் சொன்னேன், ஊர் பூரா வணக்கம் தமிழகம், வணக்கம் தமிழ்நாடு, வணக்கம் தமிழ்னு காசி தமிழ் அவ்வளோ தமிழில் போடுங்க. எப்படி இருக்கும் இங்கே காசியில் போய் தமிழை பார்க்கறதுக்கு? கண்கூடா பார்த்தேங்க. இப்போ தமிழர்கள் என்றால் அவர்கள் பத்தியில் என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கு நீங்க பார்த்தவரை? பெரிய மரியாதை இருக்கு சார். பெரிய படித்தவர்கள் மரியாதை இருக்கு, பெரிய மரியாதை இருக்கு. நம்மளாம் சாமிக்கு பயந்தவங்க உங்களுக்கு தெரியும். பெரிய மரியாதை இருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்காக அங்கே போயிருக்காங்க. இதே பீகாருக்கு போயிருக்கேன், இதே உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக போயிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கலெக்டர்லாம் போய் பார்த்து அவங்க எலெக்ஷன் பீரியட்லாம் போய் கேட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க பெரிய கௌரவம் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு பெரிய மரியாதை இருக்கு தமிழர்கள் மீது. பொலிட்டிக்கலாக இல்லை, தனிநபர்களாக தமிழர்கள் மீது. ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்றது வட இந்தியக்காரர்களுக்கு இங்கே ஒரு கிரட்ஜ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கருத்துருவாக்கம் செய்துக்கிட்டே இருக்காங்க சார். எல்லா ஊர்லேயும் படிக்காம உட்காந்துருப்பான். நம்ம ஊர்லேருந்து அப்போ நீங்கள் வந்து அரபு நாடுகளுக்கு போகிறவங்கள நீங்கள் என்ன சொல்வீங்க? அங்கே போய் நம்ம கேலியாக சொல்கிறது இல்லையா? ஒட்டகத்துக்கு போனாங்க, ஆடு மேய்ச்சாங்க, அவங்கள நீங்கள் கேலி பண்ணுவீங்களா? பொழைக்க போகிறதுக்கு எல்லாரும் தான் எல்லாம் போகிறாங்க. சரி, நான் சிறுவலத்துலேருந்து சென்னை வந்துட்டேன், அப்போ என்ன சொல்ல போறீங்க? நானும் பஞ்சம் பிழைக்க தானே சென்னைக்கு வந்திருக்கேன், நான் சிறுவலத்தில் பிழைக்கல. எல்லாரும் ஒரு வகையில் அதான் சொல்ல வரேன். இப்போ சென்னையில் வந்து மீனவ மக்கள், வட சென்னை மக்கள் தான் ஒரிஜினல் ஏரி, மற்ற எல்லாமே வந்தேரி தானே. மத்திய சென்னையிலேருந்து தென் சென்னை வரைக்கும் பூரா வந்தேரி தான். என்ன செய்ய போறீங்க? அவங்கவுங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இதில் எப்படி சொல்லுவீங்க? அவங்க நமக்கு பொருளாதாரத்துக்கு பலன் தர்றாங்க. இன்னைக்கு வட இந்திய தொழிலாளர்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டு தொழில் ஸ்தம்பிக்குங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, உழைக்கிறாங்க. இது விக்ரமராஜாவே அட்மிட் பண்ணியிருக்காரு. ஆமான்னு விக்ரமராஜா மட்டும் இல்லை சார், ஒவ்வொரு தொழிலதிபரும் சொல்லுவாங்க சார். ஒவ்வொரு தொழிலதிபரும் சொல்லுவாங்க சார். முருகன் இட்லி கடையில் போய் பாருங்க சார், தோ இட்லி டிஜேன்னு சொல்லுங்க சார். நீங்க மதுரையில் முருகன் இட்லியில் வந்து அங்கே தான் உட்காந்துருக்கிறாங்க. சரவணா ஸ்டோர்ஸில், சரவணபவனில், எவ்ரிவேர் அவர்கள் தான் உழைக்கிறார்கள். அவனுக்கு 100 காசு, நமக்கு 100 காசு, நமக்கு உழைக்கிறதுக்கு ஒரு ஆளு. இந்த காசி விஸ்வநாத் காரிடார் பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அங்க போயிருப்பீங்க, இப்போது போயிருக்கீங்க. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு என்னவா இருக்கும்? இதற்கு முன்னாடி அது வந்து ஒரு கீக்கிடமான சந்து பொந்துகளின் கூடாரமா இருக்கும், புரியுங்களா? அங்க வந்து ரொம்ப சந்து, மண் தரை தான் இருக்கும். பான் ஃபுல்லாக துப்பிட்டு இருப்பாங்க. நீங்கள் 2 நிமிஷம் நின்றீங்கன்னா உங்க மேலே துப்பி விட்டுருவாங்க. படக்கு நடந்தவர்கள் துப்பிடுவாங்க. அது அப்படி சுவர் பூரா அப்படி தான் இருக்கும். சாப்பிடுவாங்க. சைடில் அப்படியே சாக்கடை ஒன்று ஓடிட்டு இருக்கும், அப்படி இருக்கும். இப்போ வந்து பார்த்தா அரண்மனை சிவன் எங்கே உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா அது எப்படி உட்காந்துருக்கணும் அப்படி உட்காந்துருக்கும். அரண்மனைன்னா டிப்பிக்கல் அரண்மனை பிரம்மாண்டமாக கட்டி விட்டு அவ்வளோ நான் சொன்னேன் 8 லட்சம் பேர் பார்த்துட்டு வந்துடுறாங்க. 4 பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. நான் இந்த பக்கம் பார்த்துட்டு போகிறேன், இன்னொருத்தர் அந்த பக்கம் பார்த்துட்டு போகிறேன், இன்னொருத்தர் அந்த பக்கம் பார்த்து, இன்னொரு 4 பக்கம் பார்க்குறாங்க. சாமி தரிசனம் அப்படி ஒரு 4 அடி தூரத்தில் நடக்குது. திருப்பதி பெருமாளோட பக்கத்தில் நடக்குது. பிரமாதமாக நடக்குது. அவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. அவ்வளோ அந்த காட்லேருந்து போனால் அங்கேருந்தே ஒரு பெரிய பாதை உருவாகும். அகலம் அவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ண முடியுது. அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்துடும் யோசி. அங்கே நம்ப மாட்டீங்க, அந்த காசி கோயிலை சுற்றி 60 to 70% முஸ்லீம்கள். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 60-70% முஸ்லீம்கள். அங்கே வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்கள 50% முஸ்லீம்கள்.
அவ்வளோ இணக்கமாக இருக்கிறாங்க. அவங்க அந்த கூட்டத்தை பூரா ஒரு சண்டை ஒரு பஞ்சம் எல்லாம் அவங்க தொப்பி போட்டு குள்ளா போட்டு தாடி வச்சு எல்லாம் அவங்களுடைய டிப்பிக்கல் காஸ்டியூம் தான் இருக்கிறாங்க. ஒரே குஷி. அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க, இவங்க சாப்பிட்றாங்க, பான் போடுறாங்க, துணி வாங்குறாங்க. அவங்களோட ஹாப்பியாக அவங்களுக்கு 100 பிஸ்னஸ் 100 பிஸ்னஸ் எல்லாம் ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. கூட்டம் போயிட்டு இருக்கும். எதிர பைக்கில் வந்துட்டு ஒரு பாய் வந்துட்டு இருப்பாரு. கூட்டம் 1000 பேர் இங்கே போயிட்டு இருப்பாங்க. திமுன்னு எதிர ஒரு பாய் வந்துட்டு இருப்பாரு. கொஞ்சம் துணியை வச்சுக்கிட்டு அடிட்டு அவர் 6 அடிப்பார் போறார். யாரோ இங்கே எங்கே வந்தீங்க அவ்வளோ இணக்கமாக போயிட்டு இருக்கும். அப்போ அந்த வீடுகள் கடையெல்லாம் அகற்றணும்ல. அந்த பனாரஸ் காரிடார் வந்து விஸ்வநாத் காரிடார் பண்ணுறதுக்கு அகற்றணும்ல. அப்போ எவ்வளோ பஞ்சம் வந்திருக்கும். நம்ம ஊருக்கார 4 பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அதில் நீங்கள் வந்து முஸ்லீம்களை நீங்கள் பண்ணுறீங்கன்னு. அதுக்காக தான் இதை கொண்டு வந்தேன். அவ்வளோ கடை அவ்வளோ வீடெல்லாம் போயிருக்கும். எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அது வந்து இன்னும் கூடி இருக்கு. அன்னைக்கு 1 லட்சம் பேர் பார்த்தாங்க, இன்னைக்கு 8 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போ ஹோட்டல் புக் ஆகுது, லாட்ஜ் புக் ஆகுது, ரெஸ்டாரண்ட் புக் ஆகுது, ட்ரெயினில் கூட்டம், பஸ்ஸில் கூட்டம், ஃப்ளைட்டில் கூட்டம். யாருக்கு வருமானம்? காசி மக்களுடைய வருமானத்துக்கு. நான் சொன்னேன் சார், ஒரு ட்ரிப்பு போட்டு சார், நான் கண்ணால் பார்த்தேன் 100 ரூபா கொடுத்தேன் சார். 5000 ரூபா ஒரு ட்ரிப்பு. புரியுங்களா? 2வது ரிட்டர்ன் வந்துச்சுன்னா 10,000 ரூபா. ஒரு நாளைக்கு 10 ட்ரிப்னா 1 லட்சம் ரூபா செத்துச்சு. யார் சார் சம்பாதிக்க முடியும்? உங்க ஒரு மாசம் சம்பளம் அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். எவ்வளவு வருமானம் பியூட்டிஃபுல்லா. அப்ப அந்த பொருளாதாரம் இதை கூட எப்படி மேம்படும்? மகா கும்பமேளா பத்தி அங்க காசி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? காசி மக்கள், அதை இந்திய மக்கள் பூரா பேசியிருக்காங்க சார். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், 65 கோடி பேர் அவங்க கணக்கு சொல்றாங்க. கவர்மெண்ட் போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 கோடி கழிச்சுருங்க. 50 கோடி பேர் சார். 50 கோடி பேர் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் சார். கற்பனை பண்ண முடியுமா சார்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்தியாவில் வேற எங்கேயாவது அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்கா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம். அவன் வந்து திரும்ப நாள் போகிறேன். நான் வந்து ஒரு பனாரஸ் ஏர்போர்ட் போகிறேன். அந்த டாக்ஸி டிரைவர் வந்து நான் போகும்போது 10 கால் பேசியிருப்பார். 10 காலும் கும்பத்துக்கு வந்து எனக்கு புக் பண்ணி 21ஆம் தேதி போகணும், 22ஆம் தேதி போகணும், 10ஆம் தேதி போகணும். நேரம் இல்லைங்க, சாயந்தரம் இல்லைங்க, காலைல வாங்க, 9,000 கொடுங்க, 10,000 கொடுங்க. நான் கருணை 10 வண்டி பேசியிருப்பார். அந்த ஒரு டாக்ஸியில் நான் போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு டாக்ஸி ஓனர் வந்து என்னை எங்கே கூட இறக்கி விடுவேன், அங்கே இறக்கி விட்டுருவார். நான் பார்க்கிங்கில் இறக்கி விட்டேன். கான்வர்சேஷன் பூரா கும்பு தாங்க. தமிழ்நாட்டிலேயே என்னை வந்து யார் பார்த்தாலும் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா நான் போய்ட்டு கேட்குறேன் தமிழ்நாட்டிலே. அப்போ அங்கே எப்படி கேட்கணும் பாருங்க. அவனுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூரம் சடக்குன்னு போய்ட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது நம்ம காசில் ஏர்போர்ட் வரும்போது ஏர்போர்ட்டு பூரா தமிழ் கூட்டம். ஏர்போர்ட்டு பூரா தமிழ் கூட்டம். நான் பெங்களூர் போயிட்டு தான் வந்தேன். என் ஃப்ளைட்டுடைய டைம். பெங்களூர் ஏரியில் அவ்வளோ பேர் தமிழ் உட்காந்துருக்குறான். அவங்க கொண்டாடுறாங்க. இங்கேருந்து கிளம்புற எல்லாரும், இந்தியாவில் கிளம்புற எல்லாரும் என்ன முடிய மாட்டாங்க, நேராக கும்ப போனோம், அங்கே வந்து அயோத்தி போனோம், இங்கே காசி போனோம். நாங்களும் அப்படிதான் போனோம். கும்பு, அயோத்தி, காசி. அது இந்தியா முழுக்க சிந்திக்குதா? அதாவது இந்த மண்ணுடைய மகத்துவத்தை, இந்த ஆன்மீகத்தை, இந்த இந்து தர்மத்தை விரோதியா பார்க்காம அதை நீங்க கேபிட்டலைஸ் பண்ற பார்த்தீங்கன்னா யாருக்கு லாபம்ன்ற உங்களுக்கு புரியல? யாருக்கு லாபம்? இப்போ நீங்க 3 ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? யார் உங்களை வந்து ஓடி வா அண்ணன் கடை தான் ஓடி வா வந்து புரோட்டா சாப்பிடு? யாரு? நீங்க எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க? உங்க ஒரு ஆளுக்கு 10,000 செலவாயிரும். நான் சொல்ல மினிமம் சொல்லு. நீங்க ஒரு 10 பேர் போனீங்க, 1 லட்ச ரூபா நீங்க போய் யூபியில் கொடுத்துட்டு வந்தீங்க. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு அரசாங்கம் செலவழிச்சது ஒரு 6,000 கோடி தான். ஆமா, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் இல்ல. 6,000 கோடி எதுக்கு? சரக்குக்கு இல்ல. புரியுங்களா? சரக்கு வாங்கிட்டு டாஸ்மாக் கொடுக்கறதுக்கு இல்ல. 6,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது காலத்துக்கு நிற்கும். 2 பாலம் கட்டுறேன், 2 போட்டு பணித்துறை கட்டுறேன், 2 இது பண்றேன்னு அது ஒன்னொன்னு ஓடிட்டு இருக்குல்ல. 4 போலீஸ் செக் போஸ்ட் போடுறேன், 2 போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறேன். தட் ஏரியா வாஸ் அனௌன்ஸ்ட் as a செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அந்த கும்பு பகுதி சிறப்பு மாவட்டமாகவே அறிவிக்கப்பட்டுருச்சு. அப்ப அங்க ஒரு கலெக்டர் உட்கார்ந்துருக்காரு, அங்க ஒரு எஸ்பி உட்கார்ந்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கூட்டிட்டாங்கல்ல. அப்ப தமிழ்நாட்டு பாப்புலேஷனோட 5 மடங்கு கூட வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனால் இதையும் சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் சமீபத்தில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் இது ஒரு மிருத்திக்கும், அதாவது மரண கும்பம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அகிலேஷ் யாதவ் அதை சிறுமைப்படுத்தினாரு. மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பாஜக காரங்க எவ்வளவு தூரம் முங்கி இருந்தாலுமே பாவம் போகாது என்பதை சிறுமைப்படுத்துவதில் இப்போ நேற்றுக்கு பிரதமர் மோடி அவர்களே விமர்சித்து பேசியிருக்காரு. நீங்க உங்களோட டைலாக் தான் அது. அதாவது இந்து தர்மத்தினுடைய பழக்க வழக்கங்களை கேலி செய்வது என்பது ஒரு பழக்கமாக ஆகிவிட்டது என்று. அதை இல்ல அது வந்து நட்டம் அவங்களுக்கு தான். அதனால யாரும் அசர போறதில்ல. தமிழ்நாடு வந்து பெரியார் மண்ணு சொல்றாங்கல்ல, இங்க பக்தி ஒரு பொட்டா குறைஞ்சிருக்கான்னு பாருங்க. நீங்க சபரிமலை மாலை போட்டு தான் உட்காந்துருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லை, நீங்க எந்த கோயிலுக்காக ஒரு கோயிலுக்கு நான் ஏற்கனவே ஒரு சேனல்ல பேசும்போது நான் சொன்னேன், முதல்ல போய் நிக்கிற திமுக காரங்க தான். வைகுண்டேகா சென்னைக்கு பார்த்தா நமக்கு முன்னாடி அவங்க போய் நம்ம வந்து கியூல ஓடிக்கிட்டு இருக்கோம், அவர் முன்னாடி போய் உட்காந்துருக்காரு. எல்லா சண்டையும் ஓடிச்சு பல இடங்கள்ல. கட்சிக்காரங்க பூரா உள்ள போயிட்டாங்க. அப்ப என்கிட்ட வேண்டாம் வேண்டாம் சொல்லி நீங்க தான் முதல்ல போய் உட்காந்துருக்கீங்க. கடுமையான பழனியில கூட்டம் கம்மியா இருக்கா? ஸ்ரீரங்கத்துல கூட்டம் கம்மியா இருக்கா? அதான் சொல்றேன், மதுரையில கூட்டம் கம்மியா இருக்கா? சிதம்பரத்துல கூட்டம் கம்மியா இருக்கா? நீங்க சிதம்பரத்தை எவ்வளவு நோன்றீங்க? கனக சபையில தரிசனம், கனக சபையில ஜாதி பார்த்து ஏத்துறாங்களா? ஒரு நாள் ஏத்துறாங்க, ஒரு நாள் ஏத்த மாட்டாங்க. யாரு? எல்லாரையும். புரியுங்களா? எல்லாரும் கனக சபையில் தரிசனம் பண்ணுங்க. இன்னைக்கு யாருமே கனக சபையில் தரிசனம் பண்ணி நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட்டம் விஷயம் பார்த்து பண்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கனகசபா எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணீங்க. கிரிக்கெட் விளையாடுறாரு தீட்சிதர் அப்படின்னா எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணீங்க. மக்கள் கூட்டம் குறைஞ்சிருக்கா?
அப்போ மக்களுக்கு பக்தி எவ்வளோ கூடிக்கிட்டே போகுது, நீங்கள் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்போ அதை கேபிட்டலைஸ் பண்ணி இணக்கமாக இருந்து அதை இன்னும் நாட்டுக்கும் மக்களுக்கும் வளர்ச்சிக்கான வழி பண்ணாமல் யார் காப்பாற்ற போகிறா? அதை தாண்டி ஒரு சிறுமைப்படுத்த படுத்திட்டே இருப்பாங்க. இதே மம்தா பானர்ஜி வருத்தப்படுவாங்க, மல்லிகார்ஜுக்காரங்க வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, அகிலேஷ் யாதவ் எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும், இவ்வளோ பெரிய அசாத்தியமான விஷயத்த சாதிச்சு காட்டிட்டாங்களே. சரிங்களா? டெல்லியில நடந்த ரயில்வே ஸ்டேஷன் நடந்த மரணத்துக்கும் கும்பமேளாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் ஆளு கோமாளித்தனம் பண்ணிட்டான். கடைசி நேரத்தில் வரும் இந்த ட்ரெயின் கிடையாது அந்த ட்ரெயின் தான். 2000 பேர் கும்புன்னு போகும்போது 18 பேருக்கு வந்து உயிர் போயிடுச்சு. உங்களுக்கு புரியுங்களா? இங்கே கும்பமேளாவுக்கு போனவங்க தான், அங்கே லோக்கலில் உள்ள தப்பு. அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நான் அடிக்கடி சொல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது நீங்கள் ஸ்டாலினோட சேர்க்கக்கூடாது. புரியுங்களா? அவருக்கு திமுக காரர் தான், ஆனால் அவருக்கும் ஸ்டாலின் தொடர்பு நீங்கள் சொல்லக்கூடாது. புரியுங்களா? அது மாதிரி கும்பமேளால போச்சு, மரணக்கும் எங்கன்னு வந்துச்சு. ஆனால் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான சர்ச் அப்படிங்கிறது மகாக்கும் ஸ்டாம்பீடுன்னு தான் மக்கள் அதிகமாக அந்த பிரச்சாரம் ஆமாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பாக்டீரியா வந்துருச்சு, அங்கே வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது நான் கேட்குறேன், கூட தகுதியில்லா தண்ணிமாங்க. முதல்ல அது வந்து ஓடை கிடையாது, ரெண்டாவது அது குளம் கிடையாது, மூணாவது அது ஏரி கிடையாது, முதல்ல அது நதின்னு தெரிஞ்சுக்கும். முதல்ல ஓஷோ அற்புதமாக சொல்கிறான், ஒரு நதியில் உன்னால் 2வது முறை குளிக்க முடியாதுன்னு, ஏன்னா போயிடும், அவ்வளோதான். அப்போ அவ்வளோ ஓடுற தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு கொஞ்சம் சாதாரண சென்ஸ், இது குளம் கூட்டம் மாதிரி இங்கே தேங்கி இருக்கு, 50 கோடி பேர் ஒரு குட்டையில் குளிச்சா எப்படிங்க இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது குளிக்க ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தண்ணி எடுத்து வந்திருக்கேன், கங்கையிலேருந்து எடுத்து தண்ணி வந்திருக்கேன். எங்கள் குடும்பம் பூரா எடுத்துகிறோம். தமிழ்நாட்டில் வந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து வீட்டில் கங்கை தண்ணி வச்சிருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க. அந்த கங்கையில் காசியில் நான் நிறைய பார்த்துருக்கேங்கனால பணத்தை வந்து அங்கே தான் எரிப்பாங்க கரையில். எரிச்சு பணம் பூரா க்யூவில் நிற்கும், பாதி எடுத்து டப்புன்னு விட்டுருவாங்க தண்ணியில். சரிங்க, நான் கண்ணால் பார்த்தேன், ஒரு பெரிய சாமியாராக வந்து அவருடைய அப்படியே அந்த இதோட தூக்கி உள்ள போட்டாங்க. இப்படி ஆடு மாடு பூரா அப்படி தான் கங்கையில் மிதக்கும். அப்போ வெறும் கங்கை இது வந்து நீங்கள் சொல்றது போயிட்டு வந்து திரிவேணி சங்கமம், கங்கை யமுனை சரஸ்வதி 3 உள்ளது. நாங்கள் வெறும் கங்கை மட்டுமே வச்சுக்கோங்க. அங்கே இவ்வளவு நடக்குது. காசியில் தான் பீக்கில் நடக்கும், எல்லா இடத்துல நடக்கும், ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லா கூட இருக்கும், இங்கே தான் ரொம்ப பீக்கில் நடக்கும். அப்போ அவ்வளவு தூரம் போய் பிணங்கள் எரியக்கூடிய ஒரு கங்கை நதியில் கூட கண்டாமினேட் ஆகல வாட்டர். இங்கே உங்களுக்கு எப்படி ஆகும்? சின்ன லாஜிக். அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வருஷ கணக்காக வீட்டில் வச்சுருங்க, ஒரு புழு வராது, ஒரு பூச்சி வராது. நான் வந்து 50 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில். புரியுங்களா? எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாம் காலகாலமாக வச்சுருக்கோம். யார் போயிட்டு வரும்போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துடும். அது வருஷ கணக்காக கிடக்கும். ஒரு சின்ன வாமுல வரும், நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்லரி வாட்டர் மினரல் வாட்டர் வச்சுக்கோங்க, அந்த வாட்டர்லேயே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இதுல ஒண்ணு கூட வராது. எப்படி இதான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இது வந்து குடிக்கிறது கூட தகுதியான தண்ணி அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்ணி, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அது சார், அதுல தான் சார் அந்த டிவினிட்டியே வருது. இதை அந்த நீங்கள் கங்கை நதி புனித நதினு எப்படி சொல்லியிருக்காங்க, சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கான்றேன். இதை நம்ம இன்னைக்கு பண்ணுற விஷயத்த 144 வருஷத்துக்கு ஒருக்க நடக்குது இந்த கும்புன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இதை மாதிரி எத்தனை 1000 வருஷமாக நடந்திருக்கும். அப்போ அவன் கூட இங்கே வச்சிருப்பான்ல, இன்னைக்கு 50 கோடி பேர், அன்னைக்கு 5 கோடி பேர் போயிருப்பான்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கோடி, இந்த பாப்புலேஷன் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி போயிருப்பான்ல. அப்போ அவன் யோசிச்சிருக்கான் அந்த காலத்தில், என்னடா இவ்வளோ பேர் வந்தப்போ தண்ணி நல்லா இருக்குன்னு, அப்போ தான் புனித நதின்றான். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை இந்த விஷயம், வேற எதுவும் நடக்குதுன்னா புனித நதி. இவ்வளவு அசுத்தம் ஆகியும் அந்த தண்ணி கண்டாமினேட் ஆகலை, அப்போ அதுதான்டா புனிதம், அதான் சயின்டிஃபிக். அப்போ தன்னைத்தானே வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடிய தன்மை அதில் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.